சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் வாழ்க்கை வரலாறு பாகம் 13. இது மாதிரி ஐயப்பன் கோயில் கட்ட சொல்லி பந்தளத்து ராஜா கிட்ட சொல்லிடுவார். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கோயில் எப்படி கட்டணும், எப்படி போகணுன்ட்டு நம்ம பந்தளத்து ராஜாவுக்கு தெரியாது. கோயில் கட்டணுன்ட்டு பகவான் எங்கே நம்பு விடுதோ அங்கே போய் எங்கே விடுதோ அங்கே என் கோயில் எழுப்ப வேண்டும் பகவான் ஐயப்பன் சொல்லிட்டு அங்கே ஜீவாத்மா போய் உக்காஞ்சிட்டார். ஜீவஜோதியா மகர ஜோதியா அங்கே போய் ஒளிவிளக்கா சபரிமலையில போய் உக்காஞ்சிடுறார். ஆனால் அவர் உட்காரத்துக்கு முன்னாடி பகவான் அதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்றேன் பாருங்க. பகவான் மகிழ்ச்சியை வதம் செஞ்சுட்டு வரும்போது ஐயப்பனோட பக்தி இருப்பாங்க. அவங்க ரொம்ப நாளா ஐயப்பனுக்கு தவம் செஞ்சு அங்க வரம் புரிஞ்சின்னு இருக்காங்க. பந்தளத்து அந்த காட்டுக்குள்ள அங்க தவம் புரிஞ்சின ஐயப்பனை காண அப்பொழுது அந்த மகிழ்ச்சியை வதம் செஞ்சுட்டு புலிமேல வரும்போது அந்த அம்மா பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி சிவன் சொல்லிடுவார் ஐயப்பன் கிட்ட, இதை மாதிரி உன்னுடைய பக்தி உன்னை நினைத்து சதா பல வருஷமா தவம் முடிஞ்சிருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் செஞ்சுட்டு நீ வா ஐயப்பான்னு சொல்லிட்டு ஐயப்பனுக்கு சொல்லிடுறாரு. ஆனால் பகவான் அந்த அம்மா தவம் செய்யறது எல்லாமே ஐயப்பனுக்கு தெரியும். அப்ப பகவான் ஐயப்பன் என்ற அவங்களுக்கு காட்சி கொடுத்து அருள் புரிகிறார். அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, ஸ்ரீ தர்ம சாஸ்தாவே, அன்னதான பிரபுவே, பகவானே, உன்னைக்கான நான் என்ன தவம் செய்தேனோ மணிகண்டா ஐயப்பா என்று ஐயப்பனை புலிமேலேருந்து அப்படியே சுத்தின்னு வராங்க. அந்த அம்மா பிரதிஷ்டை பண்றாங்க. சுத்தி பகவான் ஐயப்பன் கிட்ட சொல்றாரு. பகவான் ஐயப்பன் கேட்கிறாரு, மா உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுமான்னு கேட்கிறாங்க. ஐயனே ஐயப்பா, உன்கிட்ட வரங்கேட்டு நான் என்ன ஐயப்பா பண்ண போறேன்? நீ ஒன்று அழகான முகத்தை காண, உன் அழகான ரூபம் காண நான் இருந்த தவத்திற்கு என்னை காட்சி தந்தாயே, இதுக்கு மேல எனக்கு என்னப்பா வேணும் பகவானே அப்படின்னு 7 பிறவிக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன் காலடியிலே இருக்க வேண்டும் பகவானே அப்படின்ட்டு என்ன சொல்றாங்க ஐயப்பன் கிட்ட கேட்பாங்க. அப்புறம்தான் அந்த அம்மா எந்த வரமும் கேட்கலையே, என்கிட்டே சதா இருக்கணும், என்கிட்டே சதா இருக்குன்னு நினைக்க அந்த அம்மாவுக்கு ஏதோ செய்யணும்னு நினைச்சு என்ன பண்றாங்க. அப்பதான் பகவான் ஐயப்பன் சொல்றார், இன்று முதல் இந்த இடம் சபரிமலை பிரதிஷ்டை செய்யப்படும். உன் பெயர் சபரி, உன்னுடைய பெயராலே என் கோயில் அமைக்க